மேப் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்து கார்த்திகை நாளில் ஒளியுருவம் தோன்றும் செய்தி வேறொரு வகையாகவும் கூறப்படுகின்றது. உமாதேவியார் ஒருநாள் விளையாட்டாக இறைவனுடைய கண்களைத் தமது கைலால் ஒரு கண நேரம் மூடினார். இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு பல்லூடி காலம் இருளைத் தந்து துன்பம் விளைவித்தது. இது கண்டு ஆற்றாத சிவபெருமான் தமது நெற்றியிலே ஒரு கண்ணையும் அக்கண்தின் மூலம் ஒளியையும் தோற்றுவித்து உயிர்களின் துன்பத்தைப் போக்கினார். உமாதேவியார் தமது திருவிளையாட்டால் விளைந்த துன்பத்தை அதற்கு கழுவாயாக பூலோகத்தில் காஞ்சி மாநகரத்தில் சிவபூசை செய்தார். அங்கு இறைவன் தோன்றித் திருவண்ணாமலையில் பூசித்து நமது இடப்பாகப் பேறு அடைவாய் என்று அருளினார். அம்மையார் திருவண்ணாமலையில் கடுந்தவம் புரிந்து கார்த்திகை திருவிழாவை நடத்திக் கார்த்திகை நன்னாளில் வணங்கினவுடன் மலை மீது ஒரு சோதியுண்டாகி அதில் சிவபெருமான் எழுந்தருளி அம்மலையை வலம் வரும்படி கட்டளையிட்டார். அவ்வாறே அம்மையார் வலம் வருகின்ற போது மேலை திசையில் இடப வாகனத்தின் மீது காட்சி கொடுத்தார். அவ்விடத்திலேயே இப்போது அடியண்ணா மலை என்ற அடியண்ணாமலை கோயில் இருக்கிறதா? பிறகு வலம் செய்து முடித்தவுடன் வடகிழக்கு மூலையில் இறைவன் உமாதேவியாரைத் தழுவி இருவர் உருவமும் ஒரு வடிவாக விளங்கே அர்த்தநாரீசுவரக் கோலமாய்க் காட்சியளித்தார். இக்காட்சி கார்த்திகை தீபத் திருவிழாவில் இன்றைக்கும் தீபதரி தருகிறது. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.